சிந்திப்போமே 1780. நெஞ்சே நினக்கு நெடும் பகை நீ. நெஞ்சே நினக்கு நெடும் பகை நீ. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். நெஞ்சமே நீயே உனக்கு பெரிய பகையாவாய். ஆயின் அதனை அறிய இயலாதவனாய் நீ இருக்கிறாய். அவரவர் வினை பயன்களை பஞ்சாக்கர தேசிகனே கூட்டுவிக்கிறான் அவரவர்களுக்கு. நீ ஈட்டிய வினைகளின் பயன்களை கூட்டும் பொழுது அவற்றிற்கு வழியாய் உன் முன்னால் இருப்பவரை, உன் முன்னால் இருப்பவற்றை நீ பகையாக நினைக்கிறாயே. உண்மையில் நீ செய்த வினைகள் தானே அதற்கு காரணம் என்றால் நீதானே உனக்கு பகை. அந்த உண்மையை உணராமல் அந்த வினை பயன்களுக்கு வழியாயிருக்கிற உன் முன்னால் இருப்பவர்களையும் உன் முன்னால் இருப்பவற்றையும் பகையாக நீ நினைக்கிறாயே. அப்படி நினைப்பதால் உனக்குத்தானே கேடு. நன்கு உணர்ந்து கொள் நெஞ்சமே, நன்கு உணர்ந்து கொள். ஆனால் அதற்காக நீ பயப்பட வேண்டாம். எப்பொழுதும் பஞ்சாக்கர தேசிகன் அஞ்சேல் அஞ்சேல் என அபயம் அளித்து நம்மை காக்கிறான். எனவே நெஞ்சே அஞ்சற்க. எனவே நெஞ்சமே பயப்படாதே. இப்படியாக நம் வினை பயன்களே நமது இன்ப துன்பங்கள் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. நெஞ்சே நினக்கு நெடும் பகை நீ. அந்நிலை அறியாது அஞ்சேல் என அருள் பஞ்சாக்கரவன் அவை அவரால் எஞ்சாது நீ முன்னர் ஈட்டிய கூட்டியிடும் பொழுது நஞ்சே என முன்னிலை பகையாகவும் நாடினையே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 93வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். வினை கொள்கை அறிவோம், பஞ்சாக்கரவன் துதிப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.